அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாங்களாம். காலையில் என்ஜிஓலேருந்து பேசினாங்க. நிறைய மக்கள் பாட்டிக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க, பாட்டிக்காக கவலைப்பட்டீங்க. நான் நிறைய தொழுதுட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இன்னி அவங்க நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிரார்த்திக்கணும். பாட்டி போய் அவங்க மகனோட தான் சேர்ந்துருக்காராம். அவங்க மகன் வந்து ஆட்டோ டிரைவரான். என்ஜிஓலேருந்து காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். அவங்களும் விசாரிச்சுட்டு பாட்டி வந்து சேஃபாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தோட அட்ரஸை கண்டுபிடிச்சி போலீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு அந்த கூப்பிட்டவனே 3/4 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கூப்பிட்டது வந்து எனக்குமே கிளாஸ் டைம் ஆயிடுச்சுன்னு நானும் அவங்க போலீஸ்காரங்க நீங்களும் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் மனசு ரொம்ப சங்கட்டமாக இருந்தது, பாட்டி இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் பாட்டி குடும்பத்தோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. நிச்சயமா அந்த காவல்துறை 2 பேருக்கும் தான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றோம். நாங்க கண்டிப்பா இந்த பாட்டிக்காக உதவி செஞ்ச எல்லாருமே நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.